நிறையவே நான் போராடினேன். மங்களான் படத்துல வர்றது மாதிரி ஒரு விபத்துல நான் கால் உடைஞ்சு இருந்தேன். காலையே வெட்டி எடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனா 23 ஆபரேஷன் 3 வருஷம் படுக்கையில இருந்து எப்படியோ காலை நான் காப்பாத்தி அதன் பிறகு கூட என்னால நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா என்னால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட போராடினேன். அதனால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ தன்னம்பிக்கையோட உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நான் சினிமாவில் ஜெயிக்காமல் இருந்திருந்தா கூட இப்போவும் நான் போராடிட்டு தான் இருந்திருப்பேன் சினிமாவுக்காக. அந்த அளவுக்கு சினிமா மேலே எனக்கு ஆசை, பைத்தியம், வெறி அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு விக்ரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டோன்னே அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாரும் கண் கலங்கி போயிட்டாங்க. இது போதாதுன்னு பாரஞ்சித்தோட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு பாரஞ்சித்தை பற்றியும் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றியும் போட்டு உடைச்சிருக்காரு நம்ம விக்ரம். அவரோட அடுத்த படத்துலையும் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் பாரஞ்சித்துக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அதனால ஒருவேளை நாங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில்